ونستغفره من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி வருடம் 1443 துல்ஹிஜ்ஜா மாதம் இறுதி தினமாகிய 30ஆம் தினம் ஜும்ஆ தினமாக இருந்தது. அந்த தினத்திலே புனித மஸ்ஜித் நபவியிலே ஷேக் அப்துல் முஹ்சின் முஹம்மது காசிம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இந்த ஈருலக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான சில உபதேசங்கள் என்ற தலைப்பிலே நிகழ்த்தப்பட்ட அந்த உரையின் ஆரம்பத்திலே ஷேக் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னவர்களாக, வந்திருந்தவர்களுக்கு தக்வாவை கொண்டு இறைச்சத்தை கொண்டு வசியத்து செய்தார்கள். அதன் பின்னால் ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அது தார் இப்திலா, அதாவது சோதனைக்குரிய ஒரு களமாக, மறுமைக்கான ஒரு பயிர் நிலமாக, எங்களுக்கான நிரந்தர வாழ்க்கைக்கான ஒரு சோதனை களமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் நல்ல அறங்களை செய்கின்றீர்கள் என்பதனை சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான், படைத்திருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே யார் இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையிலே நல்ல அறங்கள் செய்து அழகுபடுத்தி, நல்ல அறங்களை செய்து யாரெல்லாம் அழகுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவர் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுகின்றார். யார் அதற்கு மாற்றமான முறையிலே நடந்து தனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையோ அவர் பெரும் நஷ்டவாளியாக மாறிவிடுகின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும், இந்த மனிதன் உலகத்திலே படைக்கப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரம் வணக்கத்துக்குரியவனாக ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்திலே மனிதன், ஜின் இவைகள் அனைத்தும் படைக்கப்பட்டதற்கான காரணமாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் அந்த விடயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே விட்டு விடாமல் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பினான். நபிமார்களுடன் வேதங்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். எனவே யாருக்கும் எந்த சாக்கும் சொல்ல முடியாது, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, நாங்கள் அறியவில்லை என்ற சாக்கு யாருக்கும் கூற முடியாது. அனைவருக்கும் ஆதாரம் அவர்களுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டு விட்டது. யாருக்கும் எந்த சாக்கும் சொல்ல முடியாது. எனவே இந்த உலகத்திலே மனிதனுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுட்காலம் என்றது அவன் என்ன செய்கின்றான் என்பதனை சோதிப்பதற்காக வேண்டி. யா அய்யுஹல் இன்சானு காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி, மனிதா, நீ உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் திறம்பட நீ செய்து கொண்டிருக்கின்றாய். எதனை நீ செய்கின்றாயோ அதனுடன் தான் நீ அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றாய் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே ஆஹிராவுடன் ஒப்பிடுகின்ற நேரத்திலே மிகவும் குறுகிய கால ஒரு வாழ்க்கையாக அது இருக்கின்றது. எவ்வளவு காலம் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும், எத்தனை வருடங்கள் அவன் வாழ்ந்தாலும் ஆஹிராவுடன் ஒப்பிடுகின்ற நேரத்திலே அது மிக குறுகிய ஒரு காலமாக இருக்கின்றது. எனவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் என்பது முடிந்து விட்டால் திரும்பவும் வரமாட்டாது என்பதனை அவன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே அவர்கள் இந்த துனியாவுக்கு வந்ததை மறந்து ஏன் இந்த உலகத்துக்காக இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை மறந்து இருக்கக்கூடியவர்கள் தான் மிகவும், அதாவது மக்களிலே அதிகமானவர்கள் இந்த விடயத்திலே பராமுகமாக இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். அல் குர்ஆனிலே சூரா தகாசுரிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் துனியாவிலே அதாவது துனியாவுடைய விடயத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் விடயத்திலே
சொத்துக்கள் செல்வங்களை சம்பாதிக்கும் விதயத்திலே நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய ரப்பை வணங்குவதை விட்டும் பராமுகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த விடயங்கள் உங்களை பராமுகமாக்கி விட்டது. நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரை, மரணிக்கும் வரை இந்த நிலையிலே தான் இருக்க போகின்றீர்கள் என்று அதாவது அல்லாஹு தாலா வன்மையாக கண்டிப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா காலத்தை பொறுத்த மட்டிலே இந்த காலத்தை, அதாவது இந்த காலத்தின் மீது நிறைய இடத்திலே சத்தியம் செய்வதனை பார்க்க முடியும். காலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து இரவை கொண்டு சத்தியம் செய்கின்றான், பகலை கொண்டு சத்தியம் செய்கின்றான், சூரியனை கொண்டு அதாவது காலத்துடன் சம்பந்த நேரங்கள், அதாவது சூரியன், சந்திரன், துஹாவுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம், இப்படி ஒவ்வொரு நேரத்தை வைத்து அல்லாஹ் தாலா ஏன் அதனை சத்தியம் செய்கின்றான் என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய பொறுமதி இருக்கின்றது. மனிதனுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு மூலதனமாகத்தான் இந்த நேர காலம் இருக்கின்றது. எனவே அந்த நேர காலத்தின் பொறுமதியை உணர்ந்து மனிதன் செயற்படுகின்ற நேரத்திலேதான் அந்த நேர காலங்களை அவன் மறுமைக்கான ஒரு முதலீடாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே சூரா நூரிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யுகல்லிபுல்லாஹு லைல வன்-நஹார் ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار. இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா மாற்றி அதாவது மாறி வர வைக்கின்றான். அதிலே படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு, அதாவது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல முறையிலே உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு பெரிய படிப்பினை இருக்கின்றது என்று அல் குர்ஆனிலே சூரா நூரிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய, அதாவது நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் அப்படியே வந்து முடிகின்றது. அந்த ஒவ்வொரு வருடமும் முடிவதும், அதே போன்று ஒவ்வொரு நாள் முடிவதும் எங்களுக்கு எதனை சொல்கின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு இருக்கின்றது என்பதனை அந்த காலம் எங்களுக்கு படித்து தருகின்றது. எனவே ஒவ்வொரு புதிய வருடமும் வருகின்ற நேரத்திலே அந்த புதிய வருடம் எங்களுக்கு உயிருடன் இருக்கக்கூடியவர்களை பார்த்து என்ன கூறுகின்றது என்றால், இன்னும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனைத்தான் புதிய வருடங்கள் எங்களுக்கு சொல்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே யார் புத்திசாலி என்று சொன்னால் அதனை சரியான முறையிலே உணர்ந்து அந்த காலம், அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம், அந்த வயது என்பது, அந்த வயதை நல்லறங்கள் மூலமாக, நல்லமல்கள் செய்வதன் மூலமாக யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ, எப்படி ஒருவர் ஒரு வியாபாரம் செய்கின்ற நேரத்திலே அதாவது அவருக்கு லாப நஷ்டங்களை எப்படி பார்த்து, அதாவது இந்த லாபங்கள் வரக்கூடிய வழியிலே மாத்திரம் அந்த வியாபாரத்தை எடுத்து செல்கின்றாரோ, அதே போன்று தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயுட்காலம் என்பது ஒரு பெரிய ஒரு மூலதனமாக இருக்கின்றது. அந்த மூலதனத்தை சரியான முறையில் நல்லறங்கள் செய்வதிலே மாத்திரம், அதாவது எனக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆயுட்காலத்திலே அதாவது நான் இன்றைய தினத்தை கழிக்கின்றேன், இன்றைய தினம் முடிகின்ற நேரத்திலே நான் இவ்வளவு இந்த சந்தர்ப்பத்திலே நல்லறங்கள், மறுமைக்காக இவ்வளவு நான் என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை அதாவது ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கக்கூடியவன் தான் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் உலகத்திலே கூட எல்லா நிலைமையிலையும் நாங்கள் ஒரே நிலைமை, அதாவது ஒரே ஆரோக்கியத்துடன், ஒரே உடல் ஆரோக்கியத்துடனும் நாங்கள் ஒரே நிலைமையிலும் நல்லறங்கள் செய்வதற்கு எங்களை தயார் நிலையிலே நாங்கள் அதாவது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு நிஅமத்துகள் இருக்கின்றன, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றது. அந்த இரண்டு அருட்கொடையுடைய விடயத்திலேயும் மக்கள் மிகவும் பராமுகமாக இருக்கின்றார்கள். அதிலே ஆரோக்கியம், ரசூலுல்லாஹ் கூறினார்கள், ஆரோக்கியமும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வு நேரங்களும். இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வு நேரத்தையும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆரோக்கியமான காலகட்டத்தையும் நாங்கள் வீணாக்கிவிட்டு நோய் வந்த நேரத்திலே தான் அதனை பற்றி யோசிக்கின்றோம். எனவே அதாவது மரணத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக கூடிய நிலைமையிலே தான் நல்லறங்கள் செய்வதன் மூலம் யாரெல்லாம் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்தான் உண்மையான வெற்றியாளியாக,
அதாவது உண்மையான லாபத்தை இந்த உலகத்திலே லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை பொறுத்த மட்டிலே ஒரு மனிதன் அவன் எவ்வளவு தான் வயோதிபத்தை அடைந்தாலும் 2 விடயங்கள் அவனிடத்திலே வயோதிபத்தை அடைவது கிடையாது. அதிலே முதலாவது விடயம் அல் ஹிர்சு அலல் மால் வல் ஹிர்சு அலல் உம்ர். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீதுள்ள ஆசையும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலத்தின் மீதுள்ள அந்த ஆசையும் அவனிடத்திலே வயோதிபத்தை அடையாமல் அப்படியே அதாவது அவன் எத்தனை வயதை அடைந்தாலும் அது மாத்திரம் வாலிபத்தன்மை உடையதாக அப்படியே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனவே அதாவது எங்களுக்கு சொத்தை பற்றி இந்த உலகத்திலே சொத்து சம்பாதிக்க வேண்டும், செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் மறுமைக்காக தயார்படுத்தும் விடயத்திலே நாங்கள் கூடுதல் கரிசனை காட்ட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துனியாவுடைய உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதாவது இந்த துனியா என்பது துனியாவுடைய வாழ்க்கை அவசரமாக முடிவடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதனை யாரெல்லாம் சரியான முறையிலே புரிந்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் எப்போதும் மறுமைக்காக வேண்டி மாத்திரம்தான் தங்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஒரு நிலைமை இருக்க மாட்டாது. எப்போதும் அவன் பலசாலியாக இருக்க மாட்டான். அவனுடைய பலவீனத்துக்கு பின்னால் அவன் ஒரு காலத்திலே பலசாலியாக இருப்பான். அதற்கு பின்னால் அவனை நோக்கி ஒரு பலவீனமான ஒரு காலம் வரும். இப்படி வருவது என்பது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நியதியாக இருக்கின்றது. எனவே எப்போதும் ஒரு மனிதன் வாலிபனாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் வயோதிபத்தை கட்டாயமாக அவன் அடைந்தே தீர வேண்டும். அதே போன்று எப்போதும் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் தொடர்ந்து இருக்க முடியாது. நோய்கள் என்பது காலம் நாளுக்கு நாள் அவனை வந்து கொண்டே இருக்கும். ஒரே நிலைமையிலே ஒரு மனிதன் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சூரா ரூமிலே கூறுகின்ற நேரத்திலே, அல்லாஹுல்லதி ஹலககும் மின் பஅஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் தஆலா உங்களை பலவீனத்திலே இருந்து படைத்தான். அந்த பலவீனத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி தந்தான். அந்த பலத்துக்கு பின்னால் திரும்பவும் ஒரு பலவீனத்தையும் வயோதிபத்தையும் ஏற்படுத்தினான். எனவே இதுதான் துனியாவுடைய சுன்னா, அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சுன்னாவாக, ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எப்போதும் ஒரு மனிதன் ஒரே நிலைமையிலே இருக்க முடியாது. அவனுடைய சந்தர்ப்பங்கள், அவனுடைய உடம்பு என்பதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களும் மாறி மாறி அது வித்தியாசமான பல சந்தர்ப்பங்களிலே அவன் அதனை கடந்து செல்ல நேரிடும் என்பதனை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரா ஹதீதிலே கூறுகின்றான், இந்த உலக வாழ்க்கை என்பது யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வலஹ். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும், வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும், அலங்காரமும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பெருமை பேசிக் கொள்வதும், நீங்கள் சொத்து செல்வத்திலேயும் பிள்ளைகளிலேயும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது மாத்திரம்தான். இதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய சுருக்கமாக இருக்கின்றது. இது எதை போல் என்று சொன்னால், ஒரு பெரிய மலைக்கு பின்னால் கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما. பெரிய அடமலைக்கு பின்னால் வந்த அப்படியே முளைத்த ஒரு பயிரை போன்று, அந்த பயிர் ஆரம்பத்திலே பார்க்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு அழகாகவும் மிகவும் அழகாக இருந்தது. அதன் பின்னால் அது காய்ந்து, அதன் பின்னால் நீங்கள் பார்க்கின்ற நேரத்திலே மஞ்சள் நிறமாக மாறி அப்படி அது சருகுகளாக மாறி காற்றிலே அடிபட்டு செல்லக்கூடிய அளவுக்கு சருகுகளாக மாறுகின்றது. இப்படிதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே உலகத்துடைய வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரு குறுகிய காலத்திலே முடிவடையக்கூடிய நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதனை மனிதன் உணர்ந்து செயற்பட கடமைப்பட்டிருக்கின்றான். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுட்காலத்தை கொடுக்கின்றானோ, நீண்ட ஆயுட்காலத்தை கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால், அவர்கள் தங்களை மறுமைக்காக தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால்,
அவர்களுக்கு அவர்களுக்கு எந்தவித சாக்கும் சொல்ல முடியாது. அல் குர்ஆனிலே அதாவது அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திரிலே கூறுகின்றான், அவலம் நஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர். அதாவது அந்த மறுமையுடைய நாளிலே நரகத்திலே இருந்து அவர்கள் அதாவது எங்களை துனியாவுக்காக வேண்டிய ஒரு குறுகிய காலம் அவகாசத்தை கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான், அவலம் நஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர். அதாவது நீங்கள் புத்துணர்ச்சி பெறக்கூடிய விதத்திலே நாங்கள் உங்களுடைய ஆயுட்காலத்தை நீங்கள் படிப்பினை பெறுவதற்கும் நீங்கள் இந்த அல்லாஹ்வை பற்றி சிந்தித்து மார்க்கத்தை நீங்கள் விளங்கி நீங்கள் நடப்பதற்கான அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நாங்கள் தரவில்லையா? உங்களுடைய ஆயுட்காலத்தை போதுமானதாக உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா? அதே போன்று வஜாஅக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பவில்லையா? இவைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்ததன் பின்னாலும் நீங்கள் பாவத்திலே தொடர்ந்திருந்தீர்கள். எனவே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது என்று மறுமை நாளில் அவர்களுக்கு கூறப்படும். எனவே இந்த மனிதனுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குரிய ஆயுட்காலமே 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலமாக இருக்கின்றது. எனவே யாருக்கெல்லாம் 60 வயது வரைக்கும் அல்லாஹ் தஆலா வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அதன் பின்னாலும் அவர்கள் மறுமைக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எந்தவித சாக்கும் எந்தவித எந்தவித நியாயத்தையும் அல்லாஹ்விடத்திலே கூற முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் எங்கள் அனைவருக்கும் தெரியும். எங்களுக்கு இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட 5 காரியங்கள் வருவதற்கு முன்னால், அதாவது 5 விடயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுடைய வாலிபத்துக்கு அதாவது உங்களுடைய வாலிப காலத்தை உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னாலும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னாலும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னாலும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஓய்வு நேரங்களை நீங்கள் அதாவது வேலை பணிகளிலே ஆகுவதற்கு முன்னாலும், அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய மௌத்துக்கு முன்னாலும் உங்களுடைய மௌத்து வருவதற்கு முன்னாலும் இந்த 5 சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே எப்படி அந்த அதாவது சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது என்று சொன்னால், நல்ல அமல்கள் மூலமாகவும், அதாவது மறுமைக்காக எங்களை தயார்படுத்துவதன் மூலமாகவும், அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றும் விடயத்திலேயும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனிதனுடைய நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். மறுமையுடைய விடயத்திலே, அல்லாஹ்வுடைய விடயத்திலே, மார்க்க விடயங்களிலே நேற்றைய விட இன்றைக்கு ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும், இன்றைய விட நாளைக்கு ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். இப்படி அதாவது அவனுடைய மார்க்க விடயங்களிலே அவனுடைய ஆயுள் காலம் குறைய 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 அவன் மறுமைக்காக சேகரிக்கக்கூடிய அந்த விடயத்திலே ஈடுபடுத்தக்கூடிய அந்த விஷயம், அதாவது வறுமைக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது அதிகரிக்க வேண்டும். இதுதான் இப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் முடிவடைவு, அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ வருடங்கள், அதாவது வருடங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து முடிந்து செல்கின்றது. ஆனால் மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை வீணடித்துக் கொண்டும் நேரங்களை வீண் விளையாட்டுகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டு அப்படியே பராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் அதாவது ஒரு நல்லடியான் எப்போதும் நல்ல அமல்கள் செய்வதிலேயும், அதே போன்று மார்க்க விடயங்களை படிப்பதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் ஹலாலான சம்பாத்தியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும், அதாவது அவர்கள் அப்படி இருக்கின்ற நேரத்திலேதான் அவர்கள் மறுமைக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அது எப்போதும் ஒரே நிலைமையிலே இருக்க மாட்டாது. எப்போதும் ஒரே நிலைமையிலே இருக்காமல் மாறி மாறி வித்தியாசமான நிலைமைகளை ஒரு மனிதன் கடந்து செல்ல நேரிடும். எப்போதும் ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்க முடியாது, எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷம், அதே போன்று துக்கம், அதே போன்று ஏழ்மை, அதே போன்று அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம், இவைகள் அதாவது இந்த கட்டங்களை ஒவ்வொரு நாளும் மாறி மாறி அவனை வந்தடையக்கூடிய அதாவது
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை நாங்கள் பயத்தை கொண்டும் பட்டினியை கொண்டும் உங்களுடைய செல்வங்களை இழப்பது கொண்டும் உங்களுடைய ஆத்மாக்களை குறைப்பது கொண்டும் உங்களிலே அதாவது மரணங்களை ஏற்படுத்துவது கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். ஒபஷிர் ஸாபிரீன், யாரெல்லாம் பொறுமையாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே குறிப்பிடுகின்றார். எனவே இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒரே நிலைமையிலே எப்போதும் இருக்க மாட்டாது. அது மாறி மாறி கஷ்டத்துக்கு பின்னால அதாவது சந்தோஷம், சந்தோஷத்துக்கு பின்னால கஷ்டம், ஏழ்மைக்கு பின்னால அதாவது செல்வம், செல்வத்துக்கு பின்னால ஏழ்மை, இப்படி மாறி மாறி வரக்கூடியதுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் அப்படியான அந்த ஒவ்வொரு காலம் அந்த அதாவது அவன் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் மாறுகின்ற நேரத்திலே அதற்குரிய அதாவது ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே அவன் அல்லாஹ்வை நினைப்பக்கூடிய அந்த வீதம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அதாவது அவனுக்கு சோதனை வருகின்ற நேரத்திலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே அந்த கஷ்டத்திலே இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பான். இப்படி அவன் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இப்படி அந்த எப்போதும் ஒரு நிலைமையில் இல்லாமல் அந்த நிலைமைகளை மாறி மாறி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த துனியாவிலே ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், கஷ்டம், நஷ்டம், இவைகள் அனைத்திலேயும் அல்லாஹு தஆலா இதிலே அல்லாஹுக்கு ஒரு பெரிய முக்கியமான அதாவது பெரிய ஒரு குறிக்கோள் இருக்கின்றது, ஒரு முக்கியமான ஞானம் இருக்கின்றது. இந்த விடயத்திலே அதாவது மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதாவது தங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் ரசூல் கூறிய அடிப்படையிலே அவர்கள் கஷ்டங்கள் வருகின்ற நேரத்திலே பொறுமையாக இருந்து அவர்களுக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்கின்ற நேரத்திலே அல்லாஹுக்கு நன்றி அப்படி அந்த பல இபாதத்துகளை மாறி மாறி செய்யக்கூடிய நேரத்திலேதான் அவர்கள் மறுமைக்குரியவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு 3 விதமான சோதனைகளை வைத்திருக்கின்றார். அதிலே முதலாவதாக ஷைத்தான் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை. அதே போன்று அவனுடைய அவனுடைய உள்ளம் தீய காரியங்களுக்கு அவனை தூண்டுவதும், அதே போன்று அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசாபாசங்கள், இந்த 3 விடயத்தினாலேயும் மனிதன் சோதிக்கப்பட்டு பாவங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றான். பாவங்கள் செய்வதற்கு அவன் நேரிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாவங்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது வந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குல்லு பனி ஆதம் ஹத்தா, ரசூலுல்லாஹ் கூறினார்கள். அதாவது ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக, தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிலே சிறந்தவர்கள் தௌபாபூன். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தௌபா என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய அடிப்படையிலே தான் மனிதனை படைத்திருக்கின்றான். ஆனால் அவர்களிலே சிறந்தவர்கள் அந்த பாவங்கள் செய்ததன் பின்னால் பாவ மீட்சி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். முஃமின்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். எனவே பாவம் என்பது அது மனிதனுடன் பின்னி பிணைந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பாவத்திலே இருந்து தினமும் விடுபடக்கூடியவனாக, அந்த பாவத்திலே இருந்து பாவமீட்சி பெறக்கூடியவனாக மனிதன் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி தௌபா செய்வதன் மூலமாகவும் நல்லறங்கள் செய்வதன் மூலமாகவும் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் செய்கின்ற நேரத்திலே அந்த நல்லறங்கள் பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில இறுதியாக அவன் மரணிக்கின்ற நேரத்திலே தௌபாவுடைய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுகின்றார். ஏனென்று சொன்னால் அந்த தௌபா என்று சொல்கின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபா என்பது, அந்த தௌபா ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் அப்படியே மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தௌபாவை தன்னுடைய ஆயுதமாக தினமும் தௌபாவிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவனாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கின்றது. யாரெல்லாம் இந்த தௌபாவை பிற்போட்டுக் கொண்டு இன்றைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த
ரமதான் வருகின்ற நேரத்திலே தௌபா செய்து மீள வேண்டும், இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம், அதாவது அந்த சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்தாகவும் அல்லாஹ்வுடைய வழிமுறையாகவும் இருக்கின்றது. எனவே தௌபா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தினமும் அவன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலாக அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, முக்கியமாக நாங்கள் மறுமையின் பக்கம் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கான இன்னொரு முக்கியமான ஒரு அமலாக நாங்கள் மௌத்தை நினைப்பது முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. மௌத்தை நாங்கள் அடிக்கடி நினைப்பதும், அதாவது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே மரணங்கள், திடீர் மரணங்கள், அதே போன்று பல நோய்களால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகரித்த இந்த காலம் எங்களுக்கு மரணத்தை நினைப்பதற்கும் அதன் மூலமாக வறுமைக்காக எங்களை தயார் செய்து கொள்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே முஸ்லிம்களே, நீங்கள் அந்த, அதாவது இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே, துனியாவுடைய வாழ்க்கை 2 எட்டுக்கள் தான். முதல் 8 நீங்கள் இந்த துனியாவுக்கு பிரவேசித்தது, 2வது 8 நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பம். எனவே 3வது, இதனை தாண்டி அடுத்த கட்டம் உங்களுடைய மரணம். நீங்கள் துனியாவுக்கு வந்தது முதல் 8, 2வது 8 நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் முடிந்து விட்டால், அதாவது அடுத்த கட்டம் அதாவது உங்களுடைய மரணம். நாளை காலையிலே, அடுத்த நிமிடத்திலே, இன்று மாலையிலே யாரெல்லாம் உயிரிடம் இருப்போம் என்பதனை யாருக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் நாளை, அதாவது ஒரு மனிதன் அதாவது இரவிலே தூங்கி அடுத்த நாள் வருகின்ற நேரத்திலே அவன் அடுத்த நாள் உயிருடன் அவன் அதாவது திரும்பவும் எழுப்பப்படுவானா என்பது அவனுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தோல்பியத்தை தொட்டு கூறினார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிருஸ் சபீல். துனியாவிலே நீ ஒரு பரதேசியாக அல்லது ஒரு வழிப்போக்கனாக நீ இருந்து விடுவாயாக என்று கூறினார்கள். அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு கூறுகின்றார்கள், எனவே மனிதனே, இதா அம்சைத ஃபலா தன்ததிரிஸ் ஸபாஹ் வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா. நீ மாலையை அடைந்து விட்டால் காலையை நீ எதிர்பார்த்து விடாதே. அப்படினால் என்ன அர்த்தம்? நீங்கள் மாலையிலே, நீங்கள் இரவிலே, நீங்கள் தூங்குகின்ற நேரத்திலே முழுமையாக நீங்கள் மறுமைக்காக உங்களை தயார்படுத்தி கொண்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தௌபாவின் மூலமாக உங்களுடைய நீங்கள் உங்களுடைய இரவை முடிக்க வேண்டும். பாவத்திலே இருந்து விடுபட்டு பாவமிச்சி பெற்றவர்களாக நீங்கள் தூங்க வேண்டும். நீங்கள் அப்படி தூங்குகின்ற நேரத்திலே, ஏனென்றால் நீங்கள் அடுத்த நாள் காலையிலே நீங்கள் முழிக்கின்ற நேரத்திலே, நீங்கள் தூங்கி எழும்புகின்ற நேரத்திலே உயிருடன் நீங்கள் இருப்பீர்கள் என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது. எனவே நீ அந்த காலையை எதிர்பார்க்க வேண்டாம். ஒய்தா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா. காலையை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்க வேண்டாம். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் மறுமைக்காக உன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு நிலைமையிலே உன்னுடைய வாழ்க்கையை கழிப்பீராக என்று கூறினார்கள். எனவே இப்படியே, அதாவது 2வது ஹுத்பாவிலே அதாவது இமாம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். முஹர்ரமுடைய மாதம், அதாவது உங்களை நோக்கி முஹர்ரமுடைய மாதம் வருகின்றது. அந்த முஹர்ரமுடைய மாதத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய மாதமாக அதனை ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அது அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம் என்று கூறினார்கள். எனவே 4 கண்ணியமிக்க மாதங்களிலே ஒரு முக்கியமான மாதமாக முஹர்ரமுடைய மாதம் இருக்கின்றது. இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திலே, அதாவது வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா வான பூமிகளை படைத்த நாள் முதல் இந்த அதாவது வருடத்திலே மாதங்கள் 12 இருக்கின்றது. இதிலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதமாக இருக்கின்றது. எனவே அந்த சங்கைக்குரிய மாதத்திலே ஒரு முக்கியமான மாதமாக முஹர்ரமுடைய மாதம் இருக்கின்றது. எனவே அந்த மாதம் சங்கைக்குரிய மாதமாக இருப்பது போன்று அதிலே பாவம் செய்வதும் அதிலே கிடைக்கக்கூடிய பாவம் செய்வதும், அதாவது அந்த பாவத்தின் மூலமாக, அதாவது ஒரு மனிதன் முஹர்ரமுடைய மாதத்திலே பாவம் செய்வதற்கும் ஏனைய மாதங்களிலே பாவம் செய்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. அதுக்கான தண்டனைகள் வித்தியாசப்படுகின்றது. அதே போன்று நல்லறங்கள் செய்வதும் அதற்கான கூலிகள் பன்மடங்காக அவனுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே இந்த மாதத்திலே முக்கியமான வணக்கம் தான்
அதாவது நோன்பு நோற்பது. ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பின்னால் முக்கியமான ஒரு அதாவது ஒரு மாதமாக இருக்குமா என்றால், நோன்பு நோற்பதற்கான முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் என்றால் அது முஹர்ரமுடைய மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த முஹர்ரமுடைய மாதத்திலேயும் 10ஆம் தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த 10ஆம் தினத்தில் மாத்திரம் இல்லாமல் அதற்கு முந்தைய ஒரு நாளிலே சேர்த்து 9ஆம் 10ஆம் தினங்களிலே நோன்பு நோற்பது முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதே போன்று இறுதியாக இமாம் அவர்கள் கூறிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு புதிய ஆண்டுகளும் அதாவது புத்தாண்டுகள் வருவது என்று, அது இஸ்லாமிய புத்தாண்டுகளாக இருந்தாலும் சரி, ஏனைய புத்தாண்டுகளாக இருந்தாலும் சரி, அதற்கு எந்த விதமான சிறப்பும் ஷரயிலே கூறப்படவில்லை. அதற்காக முக்கியமான நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வது, புத்தாடைகளை அணிவது, இப்படி எல்லாம் செய்வது நாங்கள் அதாவது மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்குவ கூடிய ஒரு பிதஅத்தாக இருக்கின்றது. எனவே அதற்கான அப்படியான ஒரு அதாவது சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இப்படியான ஒரு விடயத்தை செய்து காட்டவில்லை. புத்தாண்டு என்பது, புத்தாண்டுக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட பிதஅத்தான ஒரு அம்சமாக இருக்கின்றது. எனவே அதற்கு எந்தவித சிறப்பும் கிடையாது. அப்படி நாங்கள் செய்கின்ற நேரத்திலே நாங்கள் ஏனையவர்களுக்கு அதாவது யஹூதி நசாராக்களுக்கு எங்களை நாங்கள் யஹூதி நசாராக்களுக்கு அதாவது நாங்கள் அதாவது நாங்கள் எங்களை ஒப்பிட்டுக் கொள்கின்றோம் என்பதனை இமாம் அவர்கள் கூடி அந்த ஹுத்பாவை முடித்தார்கள். எனவே இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி மறுமைக்குரியவர்களாக இன்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.